திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளில் உள்ள விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளது போலவே விவசாய கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனையுடன் கூறுகின்றனர். அரசின் ஆய்வில் வறட்சி பாதித்த விளைநிலங்கள் பற்றி மட்டுமே கணக்கெடுக்கப்படுவதாகவும் விவசாய கூலி தொழிலாளர்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆய்வுகளில் விவசாய கூலி தொழிலாளர்களின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதை கொண்டு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு 10 காசுக்கு வருமானமே கிடையாது. நான் வேலை விட்டு செஞ்சால் தான் நான் சாப்பிட்லாம், அதுக்கும் வருமானம் கிடையாது. இந்த 100 நாள் வேலை கொடுப்பாங்க, 100 நாள் வேலையும் கிடையாது. நான் அனாவசமாக எதிரோ கொண்டு சாப்பிட்றதுன்னு நான் விவசாயத்தை தான் நம்பி இருந்தேன். விவசாயமும் ஏன்னா இந்த மாதிரி கை விட்டுட்டு சாப்பாடு கூட வழி இல்லை, ஒரு மிளகா புளி கூட வாங்குறதுக்கு வழி இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யறது ஏதோ செய்யறதுன்னு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் உள்ள இப்போ காதில் உள்ள நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சுட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் சரியாக போச்சு. இப்போ பொங்கலுக்கு ஒரு வழி கூட இல்லை. இந்த ஆண்டு தண்ணி 2 முறை வந்தது. 2 முறை வாய்க்காலில் தான் முடிஞ்ச தவிர எந்த வயலுக்கும் பாயலை. கூலி தொழிலாளர்கள் வேலை இல்லாத சிரமப்பட்டு தொடர்ந்து ஒரு 6-7 மாதமாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான வேலையும் இல்லை. வேறு வேலைக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அந்த அளவுக்கு போய் எந்த சக்தியாக செய்கிறதுக்கும் ஒரு இது இல்லை, வயசாயிட்டு. அடுத்து அதோட இந்த விவசாய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான 100 நாள் வேலையோ எதுவும் கொடுக்கல.